என்னுடைய ரெக்வஸ்ட் வட சென்னை வருது கண்ணா அடுத்த வருஷம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் உண்மையாக உழைக்கணுங்கிற உணர்வு ஏற்கனவே இருந்தாலும் இப்போ இவ்வளோ பேரை பார்க்கும்போது இன்னும் அது ஆழமாக எனக்கு தோணுது. எவ்வளோ நன்றி சொல்லாலும் பத்தாது. எவ்வளோ நேரமாக இங்கே காத்துட்ருக்கீங்கன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப என்னுடைய ஆள் மனசுலேருந்து உங்களுக்கு நன்றி. நான் கோயம்புத்தூர் இதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட்காக வந்து ஒரு 9-10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். துள்ளுவத இளமை, காதல் கொண்டேன்லாம் நடிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த இடத்துல ஒரு நாள் நான் இப்படி நிற்பேன், இவ்வளோ பேர் எனக்காக வந்திருப்பீங்க நான் நினச்சி பார்த்தது கூட கிடையாது. ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. ட்ரெய்லர் பிடிச்சதா உங்களுக்கெல்லாம்? ஒரு படம் நடிக்கும்போது உங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற நினைப்பில் மட்டுமே ஒரு மொத்த யூனிட்டுமே இயங்கும். ஒரு படம் இயக்கும் போது அந்த உணர்வு இன்னும் ஒரு 100 மடங்கு அதிகமாக இருக்கும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் 100 மடங்கு அதிகமாக இருக்கும். எப்படியாவது உங்களுக்கு வந்து சேரணும், உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை தவிர வேறு எந்த எண்ணமுமே கிடையாது. அதுக்காக என் கூட நிறைய கஷ்டப்பட்டாங்க. என்னோட என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் உங்கள் முன்னாடி நான் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். என்னுடைய சீனியர் ஆக்டர்ஸ் அவங்க சத்யராஜ் சார், பார்த்திபன் சார், ராஜ்கிரண் சார், சமுத்திரகனி சார், இவங்கெல்லாம் சீனியர்ஸாக இருந்தபோது கூட என்னோட விஷனை புரிஞ்சுக்கிட்டு, சார் இது இப்படி வேணும் அப்படி வேணும் சத்யராஜ் சொன்ன மாதிரி கொஞ்சம் நான் மைக்ரோ மேனேஜ் பண்ணுவேன் தான். அப்படி சொல்லும் போது கூட கொஞ்சம் கூட யாருமே முகம் சொல்லிக்காம அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக நடித்து கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார். ரொம்ப நன்றி பார்த்திபன் சார், ரொம்ப நன்றி சத்யராஜ் சார், ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேர் இந்த படத்துக்காக நிறைய உழைச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னுடைய நன்றி. அது என்னன்னு தெரியல, நான் வந்து சமைக்கணும்னு தான் எனக்கு ஆசை, ஷெஃப் ஆகணும் தான் எனக்கு ஆசை. அந்த ஆசை இருந்ததுனாலையோ என்னவோ தொடர்ந்து நமக்கு சமைக்கிற மாதிரியே படங்கள் அமைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்போ ஜகமே தந்திரமில் பரோட்டா போட்டோம், திருச்சிற்றம்பலமில் வந்து டெலிவரி பாயாக இருந்தோம், ராயனில் ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுருந்தோம், இந்த படத்தில் இட்லி சுட்டுக்கிட்டு இருக்கோம். எனக்கு நான் எழுதிக்கிறதும் அந்த மாதிரி தான் இருக்குது. வேறு டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது அந்த மாதிரி அது மேனிஃபெஸ்டேஷன், அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக நம்ம மாறுறோம். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? என்னுடைய ரெக்வஸ்ட் வட சென்னை வருது கண்ணா அடுத்த வருஷம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் உண்மையாக உழைக்கணுங்கிற உணர்வு ஏற்கனவே இருந்தாலும் இப்போது இவ்வளோ பேரை பார்க்கும்போது இன்னும் அது ஆழமாக எனக்கு தோணுது. எவ்வளோ நன்றி சொல்லாலும் பத்தாது. எவ்வளோ நேரமாக இங்கே காத்துட்ருக்கீங்கன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப என்னுடைய ஆள் மனசுலேருந்து உங்களுக்கு நன்றி. நான் கோயம்புத்தூர் இதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட்காக வந்து ஒரு 9-10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். துள்ளுவத இளமை, காதல் கொண்டேன்லாம் நடிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த இடத்துல ஒரு நாள் நான் இப்படி நிற்பேன், இவ்வளோ பேர் எனக்காக வந்திருப்பீங்க நான் நினச்சி பார்த்தது கூட கிடையாது. ரொம்ப நெகிழ்வாக இருக்குது.